கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். நாம் இன்று தியானிக்கும் வசனம் யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகம் 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அவன் தன்னுடைய ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அவைகளுக்கு முன்பாக நடந்து போகிறான். ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்திருக்கிறபடியினால் அவனுக்கு பின் செல்லுகிறது. இந்த வசனம் எதை நமக்கு உணர்த்துகிறது என்றால், அதாவது ஒரு மேய்ப்பன் ஆடுகளை எப்படி நடத்தி செல்கிறார் என்பதை சொல்லப்படுகிறது. இதுல ஆடுகள் என்பது கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நம்மை குறிக்கிறது. மேய்ப்பன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. இப்ப கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தேவன் நம்ம எப்படி நடத்தி செல்கிறார் என்றால், ஒரு நல்ல மேய்ப்பனை போல நமக்கு முன்பாக கடந்து செல்கிறார். இதுல என்ன சொல்லப்படுகிறதுனா, ஆடுகள் ஆடுகளை வெளியே விட்ட பின்பு மேய்ப்பன் அதுக்கு முன்பாக கடந்து செல்வான் அப்படின்னு. நமக்கு முன்பாக இயேசு கிறிஸ்து ஒரு நல்ல மேய்ப்பனை போல கடந்து செல்கிறார். அப்ப நல்ல மேய்ப்பனுடைய சத்தத்திற்கு நாம் கீழ்ப்படிந்து அவருக்கு பின்னாக நாம் கடந்து செல்கிறோம். நல்ல மேய்ப்பன் 2 காரியங்களை செய்வான். என்ன காரியங்களை செய்வான்னா, தன்னுடைய ஆடுகளை சத்ரு பட்சித்து போடாதபடிக்கு கோலை, நல்ல மேய்ப்பனுடைய கருத்துல இருக்கிற கோலினால அந்த சத்ருவை அடித்து துரத்துவார். இன்னொன்று பாத்தீங்கன்னா, ஆடுகள் தவறான பாதையில சில வேளையில மேய்ப்பனுக்கு கீழ்ப்படியாமல் தவறான பாதையில செல்லும் போது ஆடுகளையும் ஒரு அடி அடித்து அதை காயப்படுத்தினாலும் அதை காயம் கட்டுகிறவராயிருந்து அதையும் அது நேர்வழியாய் நடத்தி செல்வார். இதான் நல்ல மேய்ப்பனுடைய வேலை. இந்த நல்ல மேய்ப்பனுடைய வேலைக்கு நாம் கீழ்ப்படிந்து, நல்ல மேய்ப்பனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாம் கீழ்ப்படிந்து அவருக்கு பின்னாக செல்லும் போது சத்ரு நம்மளை தொட முடியாது. நம்மை நேர் வழியாய் ஆசீர்வாதத்துக்கு நேராக நடத்தி செல்லுவார். நம்ம இந்த வசனத்தின்படி கீழ்ப்படிந்து இருக்கும் போது நமக்கு என்ன ஆசீர்வாதம் கிடைக்கும்னா, சங்கீதம் 23ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்டபடி பசுமையான புல்வெள நம்மை நல்ல மேய்ப்பன் மேய்ப்பார். அமர்ந்த தண்ணீர் அண்டையில நம்மை கொண்டு போய்விடுவார். அது மாத்திரமில்ல, எத்தனை பிரச்சனை வந்தாலும் நல்ல மேய்ப்பன் நம்மோடு கூட இருப்பார். சத்துருக்களுக்கு முன்பாக நமக்குடைய தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணி நம்முடைய ஜீவனாலெல்லாம் நன்மையும் கிருபையும் நம்மை தொடர செய்யும்படி செய்து நீடித்த நாட்களாய் நம்மை நிலைத்திருக்கக்கூடிய கிருபைய அபிஷேகத்தை ஆசீர்வாதத்தை தருவார். நாம் ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். தகப்பனே, இந்த நாளிலும் தேவனாகிய கர்த்தாவே, நீர் எங்களுக்கு முன்பாக நல்ல மேய்ப்பராக கடந்து செல்கிறேன் நாங்கள் நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம். அப்பா, அந்த நல்ல மேய்ப்பனுடைய கரங்கள்ல எங்களை உம்முடைய ஆடுகளாகிய உம்முடைய பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம். தேவன் நேர்வழியாய் நடத்தி சென்று அப்பா தகப்பனே, நல்ல மேய்ப்பனுடைய கரத்திற்குள்ளாக இருக்கிற ஆடுகளுக்கு என்னென்ன ஆசீர்வாதங்கள் உண்டோ அந்த ஆசீர்வாதங்களை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ள தகுதி உள்ள பிள்ளைகளாய் எங்களை நீர் வழி நடத்தி செல்லும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்துகிறோம், வறுமையாகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.